ஹாப்பி சாபத் சர்ச் ஒரு நாள் நல்வாழ்த்துக்கள். பாலகனாய் பிறந்தார், அற்புத பாலகனாய் பிறந்தார். ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை நீக்கிட, ஆதம் தன் சாபத்தை தீர்த்திட, அதிரையுதிரை ஏற்றிட, மாசற்ற ஜோதி திருத்தோ வஸ்துரு மரியம் கண்ணீட முதிக்க, மரியம் கண்ணீட முதிக்க. மகிமையை மறந்து தாமை வெறுத்து, மகிமையை மறந்து தாமை வெறு மனக்குமாரன் வேஷமோ உன்னதகந்தீர் முகஞ்சி வாசக இன்னும் ஜீவாசக மேனி நிறமேழ் உன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்னை சொரூபனம் ரஞ்சிதனா. சங்கீர்த்த 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 சந்தோ சபன சோபனம் பாடவே இங்கிர்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. பூரண பீருபாயின் வாசன, பூலோக பீருபாயின் வாசன. மோக ஜாதி ராஜா சிம்மாசனம், மேலோக ராஜாதி ராஜா சிம்மாசனம். மேன்மை மகிமை பிரதாபன் வந்தார், தாம் தாம் தன்னார வந்தார். தேன் தேன் தேமாயகற்றி சங்கீர்த்த 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 சந்தோ சபன சோபனம் பாடவே இங்கிர்த்த 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 நம இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. சங்கீர்த்தனம் ஆனந்த கீதங்கள் பாடவே, ஆனந்த கீதங்கள் பாடவே. அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட. அற்பரன் மெய்ப்பரன் தற்பரனோ தாம் தாம் தன்னர வண்ணர் தீன் தீன் தீமாயகற்றி சங்கீர்த்த 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 சங்கோ சபன சோபனம் பாடவே இங்கிர்த 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 நம இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக இந்த அருமையான தியான வேளையிலே உங்கள் அனைவரையும் இந்த இணையத்தின் வாயிலாக காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல காத்து நமக்கு நேர இருந்த அநேக பல ஆபத்துக்களிலிருந்து நம்மை விலக்கி மீட்டு அவருடைய காருண்ய கரத்தினால் நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து இது நாள் வரைக்கும் நிமிடம் வரைக்கும் ஜீவன் சுக பல நன்மைகளை
பாராட்டி இந்த வருஷத்தை முடிப்பதற்கு ஏதுவாக அவர் பாராட்டி இருக்கக்கூடிய மாபெரும் தயவிற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன், துதிக்கின்றேன். இந்த வேளையிலும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய பிரசனத்திற்காக வழிநடத்திற்காக காத்திருப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உம்முடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. இது அந்த தியான வேளையிலும் உம்முடைய சப்தம் இந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளங்களில் ஒலிக்க, எங்களுடைய இருதயங்களை திறந்து தேவரீர் உம்முடைய வார்த்தையினால் நீர் நிறைக்க உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனங்களில் நீர் பேசி அருளும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். எருசலேமிலிருந்து வந்த அதிகாரபூர்வமிக்க யூத தலைவர்கள், பரிசேயர், வேத பாரகர்கள், இவர்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தையும் அவருடைய செயல்பாடுகளையும் கணித்து வந்தார்கள். ஏன் அதில் ஏதாவது குற்றம் காண முடியுமா என்று அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அவர்களது கண்காணிப்பில் சீடர்களில் சிலர் தங்களுடைய கரங்களை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறதை கண்டு கிறிஸ்துவை குற்றம் சாட்டினார்கள். மார்க்கின் புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இவ்வாறாக கூறுகின்றது: ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு அநேக காரியங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை அவர்கள் கைக்கொண்டு அநேக காரியங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். In Judaism of that particular days, they honored written law, but there was also a oral laws. தேவன் தன்னுடைய திருக்கரத்தினால் எழுதி கொடுத்த சட்டங்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாய்மொழியாக கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்களை அவர்கள் அதிகமாக பின்பற்றி வந்தார்கள். யூதர்கள் எழுத்துப்பூர்வமான கற்பனைகளுக்கு மத்தியிலே எழுதப்படாத பாரம்பரிய சட்டங்களை அவர்கள் தங்களுக்கென்று வைத்திருந்தார்கள். அந்த எழுதப்படாத சட்டங்கள் கற்பனைகளுக்கு மேலாக அவர்கள் உயர்த்தி வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த கற்பனைகளை அந்த எழுதப்படாத சட்டங்கள் அவைகளை பொறுப்பாக வைத்திருக்கும் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். Jewish leaders of Jesus' days honored oral laws more than the written ones. எழுதப்பட்ட அந்த கற்பனைகளை காட்டிலும் வாய் வழியாக பழக்க வழக்கத்தின் பயனாக பாரம்பரியமாக வரக்கூடிய அந்த மனித கரங்களினால் எழுதப்பட்ட சட்டங்களை அதிகமாக அவர்கள் நேசித்து வந்தார்கள். மிஷ்னா It is a collection of Jewish tradition records. பாரம்பரிய சட்டங்களினுடைய ஒரு தொகுப்பு அது. It is a greater offense to teach anything contrary to the voice of rabbis. ரபிமார்களுடைய வார்த்தைக்கு எதிராக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் மிகுந்த பாவமானது என்று அவர்கள் நம்பினார்கள். ஒருவேளை பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை மீறினாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த பாரம்பரியமான சட்டங்களை
அல்லது அவைகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரபிமார்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுவது மிகுந்த பாவம் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். மிஷ்னா யூதர்களுடைய பாரம்பரிய சட்டம். ரபிகளுக்கு எதிராக பேசப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாவம் என்று சொல்லக்கூடிய நிலையில் உயர்த்தி பிடிக்கப்பட்ட ஒரு சட்டம். யூத ரபி ஒருவன், ஜோஸ் என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் இவ்வாறாக எழுதுகின்றார்: ஒருவன் தன் கைகள் கழுவப்படாமல் புசிப்பான் என்றால் அது மகா பெரிய பாவம் என்று அவன் எழுதுகின்றான். பாரம்பரியமாக தொன்று தொட்டு காப்பாற்றி வரக்கூடிய பழக்கங்கள், தங்களுக்கு அளிக்கப்பட்ட கற்பனைகளை சரியான முறையில் பாதுகாக்கின்றது என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். Tradition is to interpret the law as to how the law should be observed. கற்பனையானது எந்த நிலையில் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்கு இந்த எழுதப்படாத சட்டங்கள் ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒன்றாக அவர்கள் கருதினார்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் வசனம் 19, 40வது அதிகாரம் வசனம் 12 இவ்வாறாக கூறுகின்றது. ஏன் இந்த எழுதப்படாத சட்டம் என்பதற்கு அது பதிலுரைக்கின்றது. ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக தகனத்தை செலுத்தவும் பலிபீடத்தில் ஆராதனை செய்யவும் ஒரு ஆசாரியன் முற்படுவான் என்றால் அவன் சாகாதபடிக்கு இந்த எழுதப்படாத சட்டங்கள் அவனுக்கு ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆரோனும் அவருடைய குமாரர்களும் தங்களுடைய கைகளை கால்களை கழுவ வேண்டும் என்று அவர்கள் உரைக்கப்பட்டார்கள். இந்த ஒழுங்கு பாரம்பரியமாக காக்கப்பட்டு வந்துச்சு. ஆனால் அவைகள் ஒரு ஆசாரியன் தன் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக எப்படி செல்ல வேண்டுமோ அப்படி செல்ல வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த எழுதப்படாத சட்டம் எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் பொருந்துகின்றது என்ற நிலையில் இந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் அதை தங்களுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டார்கள். அதை தங்களுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டுதான் கிறிஸ்துவை குற்றம் காணும்படியாக முற்பட்டார்கள். மார்க்கின் புத்தகம் 7வது அதிகாரம் வசனங்கள் 3, 4 என்ன சொல்லுகிறது? யூதர்கள் அனைவரும் தங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தின்படி அடிக்கடி தங்களுடைய கரங்களை கழுவினால் ஒழிய அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அவர்கள் கடைகளுக்கு சென்று திரும்பி வரும்பொழுது ஸ்நானம் பண்ணாமல் தங்களுடைய இல்லங்களுக்குள்ளாக அவர்கள் நுழைய மாட்டார்கள். செம்பினாலும் செப்பு குடங்களினாலும் மனைகள் என்றாலோ கிண்ணங்கள் என்றாலோ அவர்களை அவர்கள் எப்பொழுதும் கழுவி வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அவைகளை ஒரு ஆச்சாரியமாக தாங்கள் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு ஆச்சாரியமாக அதை அவர்கள் பாவித்து செய்து வந்தார்கள். செம்பு, கிண்ணம், செப்பு குடங்கள், மனைகள் இவைகள் அனைத்தையும் அவர்கள் கழுவி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஆச்சாரியத்தை அவர்கள் கைவிடாமல் பாதுகாத்து வந்தார்கள். பரிசேயர் கிறிஸ்துவை நோக்கி, பாரம்பரியம் இப்படியாக இருக்கும் பொழுது உம்முடைய சீடர்கள்
உமக்கு பின்பாக வரக்கூடிய அந்த சீடர்கள் தங்களுடைய கரங்களை கழுவாமல் இந்த பாரம்பரியத்தை மீறி சாப்பிடுகின்றார்கள். பாரம்பரியத்தையும் ஆச்சாரியங்களையும் மீறுவது குற்றம் இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் உரைக்கும்படியாக முற்படுகின்றார். அவர்களுக்கு பதில் உரைப்பதற்கு ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை தன்னுடைய கரத்தில் ஏந்தியவராக அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர் பேசுகின்றார். நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை பின்பற்றி வருகின்றீர்கள். 9வது வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் வியத்தனம் பண்ணுகிறீர்கள். பாரம்பரியத்தை கைக்கொள்ள தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் புறம் தள்ளுகின்றீர்கள். 7வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அதே அதிகாரத்தில் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் அறிந்தவராக பேசுகின்றானே. தேவன் மோசே மூலமாக எழுதி கொடுத்த அந்த கற்பனையில் 5வது கற்பனையில் 5வது கற்பனை என்ன சொல்கிறது? உன் ஆயுச நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தந்தையையும் நீ கனம் பண்ணுவாயாக. கிறிஸ்து முதலாவது சுட்டி காட்டுவது 10 கற்பனையில் இருக்கக்கூடிய அந்த 5வது கற்பனை. யாத்ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் வசனம் 12, உபாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் வசனம் 16. இதை முதலாவது அவர்களுக்கு முன்னதாக வைக்கின்றார். 5வது கற்பனையை அவர்களுக்கு முன்னதாக வைக்கின்றார். 2வதாக யாத்ராகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தில் அவர்கள் அறிவிக்கத்தக்க பிரமாணம், பாரம்பரிய சட்டம். தன் தாயையாவது தகப்பனையாவது சபிக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன். மிஷ்னா எழுதப்படாத சட்டத்தில் காணப்படக்கூடிய ஒன்று இது. அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையோ தாயையாவது நோக்கி உங்களுக்கு நான் செய்யத்தக்க உதவியை கோர்பான் என்று சொல்லக்கூடிய காணிக்கையாக நான் கொடுத்து விடுகின்றேன். 5வது கற்பனை என்ன சொல்லுது? உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய தாயையும் தகப்பனையும் நீ கனம் பண்ணு. என்னென்ன வழிகளில் எல்லாம் அவர்களை தாங்கி பிடிக்க முடியுமோ, எந்தெந்த உதவிகளை எல்லாம் நீர் அவர்களுக்கு செய்து அவருடைய அந்த தள்ளாத வயதில் நீ அவர்களை தாங்கி பிடிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நீ அவர்களுக்கு உதவியாக இரு. தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணு. அப்படி கற்பனை 5வது கற்பனை சொல்லும் பொழுது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த பாரம்பரிய சட்டத்தை, கோர்பான் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை தங்களுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டு அவர் என்ன சொல்லாங்க? இந்த கோர்பான் சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணிக்கையாக தேவனிடத்தில், கோர்பான் என்றால் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை, தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நாங்கள் என்ன செய்கின்றோம்? தேவனுக்கு செய்து விடுகின்றோம். 5வது கற்பனையின்படி தாய் தகப்பனை கனம் பண்ணுதல் என்ற ஒரு கற்பனையை அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கும் பொழுது அதை தவிர்த்து கோர்பான் என்ற தேவனுக்கு செலுத்தக்கூடிய அந்த காணிக்கையாக நாங்கள் செய்து விடுகின்றோம். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் அதை நாங்கள் தேவனுக்கு செய்து விடுகின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள். தேவனுடைய கற்பனையை கோர்பான் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய சட்டத்தின் மூலம் வியர்த்தனம் பண்ணினார்கள். உன்னுடைய தாயையும் தகப்பனையும் நீ கனம் பண்ணு என்று கற்பனை
கற்பனை சொல்லும் பொழுது, 5வது கற்பனை சொல்லும் பொழுது, நாங்கள் அவர்களை கனம் பண்ணுவதற்கு பதிலாக தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த கோர்பான் என்று சொல்லக்கூடிய காணிக்கையை செலுத்தி விடுகின்றோம் என்றார்கள். மார்க்கின் புத்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுகின்றது? பரிசேயரே, வேதபாரகரே, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமதிக்கின்றீர்களே. உங்களுடைய பாரம்பரியத்தை உங்களுடைய கரங்களில் ஏந்தியவர்களாக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? தேவனுடைய வசனத்தை, அவருடைய கற்பனையை அவமாக்குகின்றீர்களே, வியர்த்தனம் பண்ணுகின்றீர்களே. 14வது வசனம் 7வது அதிகாரத்தில் என்ன சொல்றது? பின்பு அவர் ஜனங்கள் எல்லோரையும் நோக்கி, நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். இன்றைய நாளில் நீங்கள் இது குறித்து என்னத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைக்கின்றோ அவற்றை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். செவி கொடுங்கள். 15வது வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்கு உள்ளே செல்லக்கூடிய ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது. அவனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதான ஒன்று அவனை தீட்டுப்படுத்தும். வெளியிலிருந்து அவனுக்குள்ளாக செல்லக்கூடிய ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது. உள்ளிருந்து வெளியில் வருவதான ஒன்று அவனை தீட்டுப்படுத்தும். பிரமாணத்திற்கும் கற்பனைகளுக்கும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கும் அந்த ட்ரெடிஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர்களிடத்தில் பேசுகின்றார். பாரம்பரியம் என்பது வெளியிலிருந்து உள் செல்வது. அதற்கு மனிதனால் வகுக்கப்பட்ட சட்டங்கள் அநேகம் உண்டு. பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் அநேகம் உண்டு. அவைகளில் மீறுவது ஒருவனை தீட்டுப்படுத்தாது. ஆனால் பிரமாணம், கற்பனை உள்ளிருந்து வெளியில் வரக்கூடியது ஒன்று. வெளியிலிருந்து உட்செல்வது அல்ல, உள்ளிருந்து வெளியில் வரக்கூடியது. 10 கற்பனைகளை ஏற்று அதன்படி நம் நடைகளை காத்துக்கொண்டு அதை உள்வாங்கி அதன்படி நாம் நடப்பதற்கு நம்மை வகுத்துக் கொண்டு அந்த வகுத்தலின் வழியாக வெளியில் வரக்கூடிய நம்முடைய நடக்கைகள், வெளிப்பாடுகள், இதுதான் தீட்டாய் பாவமாய் அமைந்து போகும். அது சரியான நிலையில் இல்லை என்றால் அதுவே ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும். கற்பனைகளை மீறுவது பாவம். வெளியிலிருந்து உள்ளே செல்வதை பாரம்பரியம். அதில் ஒருவன் தவறும் பொழுது அதற்கு பரிகாரம் மன்னிப்பு உண்டு. மிஷ்னா சட்டத்தில், எழுதப்படாத சட்டத்தில் அதற்கு பரிகாரமும் மன்னிப்பு உண்டு. ஆனால் உள்ளிருந்து வெளிவருகிறதான 10 கற்பனைகளுக்கு அடுத்த பாவங்கள் நித்திய ஜீவனை நம்மை இழக்க செய்துவிடும். இங்கு பரிசேயர்கள் அந்த பாரம்பரிய கோர்பான் சட்டங்களை 10 கற்பனைக்கு இணையாக வைக்கின்றார்கள். கோர்பான் சட்டம் 10 கற்பனைகளில் உள்ள 5ஆம் கற்பனைக்கு எதிர்நிலைப்பாட்டை கொண்டதாக அங்கு காணப்படுகின்றது. தாய் தகப்பனுக்கு செய்யப்பட வேண்டிய அந்த கணத்தை ஒருவனை செய்ய விடாமல் தடுத்து அதற்கு பதிலாக கோர்பான் என்று சொல்லக்கூடிய தேவனுக்கு செலுத்தக்கூடிய அந்த காணிக்கையின் மூலமாக நீ தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நிறைவேற்று. கோர்பான் versus 10 commandments. பாரம்பரியம் versus tradition. தேவனுக்கு பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு பாரம்பரியம், யூத பாரம்பரியம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மற்றொரு பாரம்பரியம், the tradition of church. சபைகளில் காணப்படக்கூடிய பாரம்பரியம். இந்த யூதர்களுக்கு மத்தியில் காணப்பட்ட அந்த பாரம்பரியமும்
புதிய ஏற்பாட்டின் காலங்களில் சபைகளில் காணப்பட்ட அந்த பாரம்பரியமும் ரெண்டு காரியங்களுக்கு தடையாக இருந்துச்சு. முதலாவது ஜூவிஷ் ட்ரெடிஷனை பத்தி பார்ப்போம். இந்த யூத பாரம்பரியம் எதுக்கு தடையா இருந்துச்சு? புறஜாதிகளுக்கு சத்தியம் இல்லை, புறஜாதிகளுக்கு சத்தியம் சேர வேண்டும் என்று பரலோகம் ஆசித்த அதற்கு அது தடையாக இருந்துச்சு. It was against the gospel to the Gentiles. கழுவாத அசுத்த கரங்களினால் போஜனம் பண்ணினால் யூதனுடைய கண்களுக்கு அசுத்தமாக பாவமாக அது பட்டது. தேவனுக்கு பிரியமான எந்த நோக்கத்திற்காக இந்த சட்டம் நடைமுறைக்கு வைத்துக் கொள்ளப்பட்டதோ அதன் பொருள் அற்றதாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மிஷ்னா சட்டத்தின்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் செல்லக்கூடிய ஆசாரியனுக்கு என்று வகுக்கப்பட்ட அந்த சட்டத்தை எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் அதை பொருந்தும்படியாக யூத ரபிமார்கள் பிரயாசப்பட்டார்கள். இந்த பாரம்பரியத்தை ஒரு ஆச்சாரமாக பின்பற்ற வேண்டும் என்று கம்பல் பண்ணார்கள். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விதத்தில் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமானவனாக நடக்கின்றான் என்பதற்கு இந்த பாராமீட்டரை, இந்த ஸ்கேல, பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய எழுதப்படாத அந்த சட்டத்தை வைத்து அவர்கள் கணித்து வந்தார்கள். இந்த பாரம்பரியம் புறஜாதிகளை அவர்கள் பாவிகள் என்றும், இந்த பாரம்பரியம் புறஜாதிகளை அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்றும், இந்த பாரம்பரியம் புறஜாதிகளை அசுத்தமானவர்கள் என்றும் புறம் தள்ளிற்று. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு என்ற கிறிஸ்துவின் கூற்றை அந்த பாரம்பரியம் எதிர்த்து நின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த புறஜாதிகளுக்கு சத்தியம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கும் பொழுது அதை தொடர்ந்து பவுலும் பேதுருவும் என்ன செய்கின்றார்கள்? அதை உயர்த்தி பிடிக்கின்றார்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 10வது அதிகாரத்தில் ஒரு அருமையான அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரு அருமையான அனுபவம். கொர்னேலியு என்று சொல்லக்கூடிய ஒரு புறஜாதியான், கொர்னேலியு என்று சொல்லக்கூடிய ஒரு நூற்றுக்கு அதிபதி, அந்த பாரம்பரியம் என்ன செய்தது? அவன் தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துவதற்கு, தேவனுடைய சமூகத்தில் அவன் வருவதற்கு அந்த பாரம்பரியம் தடையாக இருந்துச்சு. அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்யக்கூடியவனாக இருந்தான். என்னாலும் ஜெபத்தில் தரித்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் தேவ சமூகத்தில் சேர்க்கப்படுவதற்கு யூதருடைய சட்டம், பாரம்பரியம் தடுப்பு சுவராக போயிற்று. அவன் எவ்வளவு தூரத்திற்கு தேவனுடைய சமூகத்தில் ஏற்புடையவனாக காணப்பட்டாலும் இந்த யூதருடைய பாரம்பரிய சட்டம் அவனை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. தடுப்பு சுவராக அது அமைந்து போயிற்று. இந்த புறஜாதியான கொர்னேலியுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் 2 இடங்களில் 2 நபர்களுக்கு தரிசனமாகின்றார். பரலோகம் 2 நபர்களை சந்தித்து அந்த 2 நபர்களுக்கு முன்பதாக ஒரு தரிசனத்தை கொடுக்கின்றது. முதல் தரிசனம் அந்த செசரியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய கொர்னேலியுவுக்கான ஒரு தரிசனம். என்ன சொல்லுகின்றது அவனிடத்தில்? நீ உன் மனுஷர்களை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பி அங்கு உள்ள பேதுரு என்பவனை காணச் செய். முதல் தரிசனத்தில் செசரியா பட்டணத்தில் உள்ள இந்த கொர்னேலியுவுக்கு பரலோகம் கொடுக்கின்றது. இரண்டாவது தரிசனத்தில் சைமல்டேனியஸ்லி அது எப்பொழுது அங்கு கொடுக்கப்பட்டதோ அதே நேரத்தில் இங்கு
இங்கு யாருக்கு அந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது? பேதுருவுக்கு. தேவன் தரிசனத்தில் அவன் பசியாய் சாப்பிட ஆயத்தமாய் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், உணவு அவனுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஞான திருஷ்டி உண்டாயிற்று. அந்த ஞான திருஷ்டியிலே ஒரு பெரிய துப்பட்டியை காண்கின்றான். 4 முனைகளிலும் அந்த துப்பட்டி கட்டப்பட்டு அதற்குள்ளாக 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் என்னென்ன புலால் உணவு எதிலெல்லாம் வர முடியுமோ அவை அனைத்தும் அந்த துப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்துச்சு. பரலோகம் என்ன சொன்னிச்சு பேதுரு கிட்ட? பேதுருவே, எடுத்துரு, அரைஸ், அதை அடித்து புசி என்று சொன்னது. இதை கேட்ட மாத்திரத்தில் பேதுரு ஷாக் ஆயிட்டார். தனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த அசுத்த உணவு அவருடைய பாரம்பரியத்தில் புசிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்த ஒரு உணவு, தவிர்க்கப்பட்ட ஒரு உணவு, அருவருக்கத்தக்க ஒரு உணவு. அவர் என்ன செய்கின்றான்? தேவனிடத்தில் இது தீட்டும் அசுத்தமாய் காணப்படுகின்றது, இது போன்ற யாதொன்றையும் நான் ஒரு காலமும் புசித்ததில்லையே. தேவனுக்கு பிரியமானவர்களே, நான் அதை புசிப்பது அல்ல. ஆண்டவரே, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய பாரம்பரிய பழக்கம் அதை தடுக்கின்றதே. அவற்றை புசிக்கலாகாது என்று பாரம்பரிய பழக்க வழக்கத்தை தேவனுடைய சமூகத்தில் பேதுரு ஆனவன் வைக்கின்றான். அப்பொழுது தேவன் பேசுகின்றார். தேவன் சுத்தமாக்கிய ஒன்றை நீ தீட்டாக எண்ணாதே என்று ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவை அவனோடு பரலோகம் பேசியது. நீ எவற்றையெல்லாம் தீட்டாக காண்கின்றாயோ, நீ எவற்றையெல்லாம் அசுத்தமாக காண்கின்றாயோ, எவற்றையெல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக நீ காண்கின்றாயோ, அவற்றை தேவன் என்ன செய்கின்றார்? பரிசுத்தப்படுத்தி விட்டார், சுத்தமாக்கி விட்டார். ஆகவே நீ என்ன செய்ய? எழுந்து புசி, அடித்து புசி. அந்த தரிசனம் முடியும் தருவாயில கொர்நேயுவினால் அனுப்பப்பட்ட அந்த மனிதர்கள் பேதுருவினுடைய வாசலை, வீட்டின் வாசலை தட்டி கொண்டிருந்தார்கள். பரலோகம் பேதுருக்கிட்ட என்ன சொல்லுது? நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் 3 எக்ஸ்பிரஷன் பரலோகம் பேதுருக்கிட்ட கொடுக்கிறது. அரைஸ், புரஜாதிகளுக்கு சத்தியமா என்று சொல்லக்கூடிய நிலையில பாரம்பரியத்தினால் கட்டப்பட்டு விழுந்து கிடக்கக்கூடிய பேதுருவே, நீ எழுப்பு. இந்த புரஜாதிகள் அசுத்தமானவர்கள், தேவனுடைய சமூகத்தை அண்ட முடியாதவர்கள், பாவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலையில் நீ காணப்படுவாய் என்றால் நீ என்ன செய்ய? இறங்கு, எழுப்பு, இறங்கு. ஒன்றுக்கும் நீ என்ன செய்யாத? சந்தேகப்படாத. ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். தேவனுக்கு வீரமானவர்களே, 3 காரியங்களை பரலோகம் அவனுக்கு என்ன செய்கிறது? சொல்லுகின்றது. மறுநாளே பேதுரு செசரியாவுக்கு சென்று கொர்நேலியுவை சந்தித்தான். புரஜாதிகள் தேவனுடைய சமூகத்துக்கு வர தடையாய் தடுப்பு சுவராக இருந்த அந்த பாரம்பரியம் என்னும் தடுப்பு சுவரை தேவன் அந்த நாளில் பேதுருவுக்கு முன்பதாக உடைத்தெறிந்தார். புரஜாதிகள் தன்னோடு சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று பரலோகம் ஆசைக்கக்கூடிய அந்த ஆசையை, வாஞ்சையை, ஒருவேளை இந்த பாரம்பரியம் தடுத்து நிறுத்தும் என்றால் அந்த பாரம்பரியத்தை நான் தகர்த்தெறிகின்றேன். தீட்டு உள்ளவர்கள், அசுத்தமானவர்கள்,
பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாரம்பரியத்தை தேவனுக்கு பிரியமானவர்களே நான் தகர்த்தெறிகின்றேன். பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பு என்ற ரட்சிப்பின் வாசலை அனைவரும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் உண்டு. அதை விரிவாக நான் இப்பொழுது திறந்து வைக்கின்றேன் என்று பரலோகம் பேதுருவிடத்தில் பேசிச்சு. பழைய ஏற்பாட்டில் ஒரு ட்ரெடிஷன். பழைய ஏற்பாட்டில் என்ன ட்ரெடிஷன் இருந்துச்சு? ஜூவிஷ் ட்ரெடிஷன், யூதர்களுடைய பாரம்பரியம். அந்த யூதர்களுடைய பாரம்பரியத்தில் புறஜாதிகள் அனுமதிக்கப்படக்கூடாது என்ற ஒன்று முக்கியமாக இருந்துச்சு. யூதருடைய பாரம்பரியத்தில் தங்களுடைய கரங்களை கழுவி 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 தாங்கள் உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் கழுவி கழுவி அவர்கள் சுத்தமாக தங்களை வைத்துக் கொள்வது நிமித்தமாக சுத்தமற்ற ஒருவரை தங்களை அண்ட விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தது அந்த பாரம்பரியம். புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு என அதற்கு தடுப்பு சுவராக இருந்த அந்த பாரம்பரியத்தை பரலோகம் உடைத்தெறிந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இன்னொரு பாரம்பரியம், the tradition of church, திருச்சபையில் காணக்கூடிய பாரம்பரியம். பாரம்பரிய வழக்கமாகிய கோபார் சட்டத்தை வைத்து கற்பனையில் காணப்படக்கூடிய 5ஆம் கற்பனையை மாற்றி அந்த கற்பனைக்கு சமமாக இந்த பாரம்பரியம் ஒரு இடத்தை கொடுத்தது. கோபார் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் வாயிலாக கற்பனையில் இருக்கக்கூடிய அந்த 5வது கற்பனையை தவிர்த்து இலகுவாக்கி இடமாற்றி உன் தாயையும் தகப்பனையும் உன்னுடைய ஆயுள் நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் நீ கனம் பண்ணி என்று தேவன் தன்னுடைய கரத்தினால் எழுதி கொடுத்த அந்த 5வது கற்பனையை இங்கு இந்த கோபார் என்று சொல்லக்கூடிய சட்டம் என்ன சொல்லுகின்றது? நீ அந்த 5வது கற்பனையை என்ன செய்யாத, பொருட்படுத்தாதே. அதற்கு மேலாக நீ என்ன செய்யணுமோ அதை தேவனுக்கு செலுத்திவிடு. அதான் கோபார் சட்டம் சொல்லுகிறது. 5வது கற்பனையில் இந்த பாரம்பரியமான அந்த கோபார் சட்டத்தை அங்கு வைத்தார். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கணத்தை கோபார் என்று சொல்லக்கூடிய சட்டத்தின்படி அதை தேவனுக்கு செய்துவிட வகை செய்து 5வது கற்பனையை மீறச் செய்தார்கள். 5வது கற்பனை இருக்க வேண்டிய இடத்தில் கோபார் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம், பாரம்பரிய சட்டம் அங்கு என்ன செஞ்சது? அதை தடுத்து நிறுத்தியது. They attacked the 5th commandment with the கோபார் practice, tradition. கோபார் என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய பழக்கத்தின் வாயிலாக தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 5வது கற்பனைக்கு பதிலாக அவர்கள் ஒரு காரியத்தை கண்டுபிடித்து அதை அந்த இடத்தில் வைத்தார்கள். கோபார் சட்டத்தின் மூலமாக தேவனை டைரக்டா நாடுவது. தேவனுக்கு பிரியமானவர்களே, 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை இங்கு எசேக்கியா ராஜாவை குறித்து இது பேசப்படுகிறது. எசேக்கியா ராஜா தன்னுடைய ஆளுகையிலே அவன் என்ன செஞ்சான்? அவன் வந்த மாத்திரத்தில்தானே தனக்கு முன்பதாக காணப்பட்ட மேடைகளை தகர்த்து போட்டான், சிலை வணக்கங்களை ஒடித்து போட்டான், தோப்பு மற்றும் விக்கிரக ஆராதனைகளை எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? புறம்பாக்கி போட்டான். இப்படி அவன் எல்லாவற்றையும் புறம்பாக்கி போட்ட அந்த காரியங்களை எல்லாம் கண்ட இஸ்ரவேலர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் மோசேயானவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவனுக்கு முன்பாக அவர்கள் கலகம் செய்தார்கள். எப்போது மோசேயானவன் அந்த வெங்கல சர்ப ஸ்தூபியை, அந்த போலை, வெங்கல சர்ப்பத்தை அவன் உடைக்கும் பொழுது அவர்கள் கலகம் செய்தார்கள்.
வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதற்கான காரணம், சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டவர்கள் அதை நோக்கி பார்த்து பிழைக்க வேண்டும் என்பதற்காக. இட் வாஸ் சிம்பிள் ஆஃப் காட்ஸ் டெலிவரன்ஸ். நாளடைவில் அது என்ன ஆச்சு? they began to trust the symbol more than the symbolized. They began to trust the symbols more than what it symbolized. எதை தேவன் அடையாளமாக கொடுத்தாரோ அந்த அடையாளத்தை அவர்கள் தங்களுடைய கரங்களில் பற்றிக்கொண்டு எதற்காக கொடுத்தாரோ அதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அந்த வெண்கல சர்ப்ப தூணு அவர்களது பாரம்பரிய அடையாளமாக மாறி போய்விட்டது. அந்த வெண்கல சர்ப்பம் யாரால் எதற்காக வைக்கப்பட்டதோ அவரை அவர்கள் விட்டுவிட்டு அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க? பிடித்துக் கொண்டார்கள். 750 வருஷங்கள் அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட நாளிலிருந்து 750 வருஷங்கள் கழித்து அவர்கள் அந்த வெண்கல சர்ப்ப தூபியை அவர்கள் வணக்கம் செய்வதற்கு, தொழுகை செய்வதற்கு ஏதுவாக அதை எழுப்பிவிட்டார்கள். எசேக்கியா தைரியமாக அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நிகுஷ்டான் என்று சொன்னான். நிகுஷ்டான் என்றால் that bronze thing. நிகுஷ்டான் என்றால் அடையாளமாக வைக்கப்பட்ட ஒன்றாயிற்று. அது அதை நீங்கள் பற்றிக் கொண்டிருக்கின்றீர்களா? It is just a bronze thing. வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு அடையாளம், அவ்வளவுதான். And there is nothing in it. That Paul has come in between soul and Savior. அந்த வெண்கல சர்ப்ப தூண் இப்ப எங்க வந்துருச்சுனாக்கா, ஆத்மாவுக்கும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் ஆத்மாவுக்கும் ரட்சகருக்கும் இடையே வந்துருச்சு. இப்போ எப்படி 5வது கற்பனைக்கு பதிலாக இடையாக அந்த கோர்பான் சட்டம் நின்றதோ அப்படியே ரட்சகருக்கும் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்மாவுக்கும் நடுவே அந்த போல், அந்த தூண் நின்றது. எப்படி 5வது கற்பனைக்கு முன்பதாக பாரம்பரியம் நின்றதோ அதே போல் 4வது கற்பனைக்கு முன்பதாகவும் அதே பாரம்பரியம் நின்றது. புதிய ஏற்பாட்டின் நாட்களில் கட்டி காக்கப்பட்ட அந்த பாரம்பரியம், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கட்டி காக்கப்பட்ட அந்த யூத பாரம்பரியம் தேவனுடைய கற்பனையில் இருக்கக்கூடிய 5வது கற்பனையை எப்படி வியத்தனமாக்கி போட்டதோ அதே போன்று தேவனுக்கு பிரியமானவர்களே, எதை எதற்காக தேவன் உயர்த்தினாரோ அதை அவர்கள் வைத்துக் கொண்டு, யார் உயர்த்தினாரோ, யாரிடத்தில் ரட்சிப்பு உண்டோ அவர்களை அவர்கள் விட்டுவிட்டார்கள். எப்படி 5வது கற்பனைகளுக்குள்ளாக அந்த பாரம்பரியம் நின்றதோ அதே போல் 4வது கற்பனைக்கு முன்பதாகவும் அதே பாரம்பரியம் நின்றுச்சு. தேவனே சிருஷ்டிகர் என்பதையும், அவரே நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வீட்டு வெளியில் கொண்டு வந்தவர் என்பதையும், அவர் சிருஷ்டிகர் என்பதையும், அவர் நமக்கு மீட்பர் என்பதையும் சொல்லக்கூடிய ஒன்றுதான் அந்த ஓய்வு நாள். அது சிருஷ்டிப்பின் சின்னம், நம்முடைய மீட்பின் அடையாளம். ஆறு நாட்களில் பூமியின் சகலத்தையும் தேவன் படைத்து 7ஆம் நாளிலே அவர் தான் ஓய்ந்தது மாத்திரமல்ல, அந்த 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு மாதிரியை விட்டு சென்றார். He demonstrated the observance of Sabbath by himself. அவர் அந்த ஓய்வு நாளை
ஆச்சரிப்பதின் மூலமாக அதை ஆச்சரிப்பதற்கான அடையாளத்தை வைத்து சென்றார். அடுத்து என்ன செஞ்சாரு? அந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தினார். அந்த ஓய்வு நாளை அவர் ஆசீர்வதித்தார். பிறகு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார், முக்கியப்படுத்தினார். அந்த கட்டளையை அந்த கற்பனைகளுக்குள்ளாக கொண்டு வச்சார். அந்த கற்பனைகளுக்கு மையமாக வைத்தார். அதை ஆசரிக்கும்படியான கட்டளையை 4வது கற்பனையில் அவர் வைத்து முக்கியப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் தானே அந்த ஓய்வு நாளை ஆசரித்தார். அதற்கு பிறகு வந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபை இந்த 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்தார்கள். 321 கான்ஸ்டன்டைன் பேரரசு என்ன செஞ்சா, அவன் கிறிஸ்தவத்தை தழுவக்கூடிய அந்த நாட்களில் அவன் என்ன செஞ்சான்? தேவனுக்கு பிரியமான பெரிய கலகம் ஏற்பட்டதுனால அவன் என்ன செய்யறான்? ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை ஹோலிடே, ஹாலிடே அதை மாற்றினான். இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த கத்தோலிக்க மார்க்கம் 336 என்ன செஞ்சிச்சு? லவோதிக்கேயா கவுன்சில்ல வச்சு இதுதான் ஓய்வு நாள், ஓய்வு நாள் சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டு விட்டது. தேவனுடைய பிரமாணங்களை மாற்றுவதற்கும் விவரித்து சொல்வதற்கும் தன்னிலை விளக்கம் சொல்லுவதற்கும் போப்புக்கு எல்லா அதிகாரமும் உண்டு என்று அந்த ரோமன் கத்தாலிக் என்சைக்ளோபீடியா பிராம்டோ பிப்ளியோடக் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் என்ன சொல்கிறது? அதிகாரபூர்வமாக போப்புக்கு இதை செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகின்றது. 96 கோட்பாடுகளில் பெரிய வித்தியாசங்களை கொண்டு வந்த இந்த புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகள் எல்லாவற்றையும் செய்தார்கள். ரோம கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆச்சரிப்பை அப்படியே தழுவினார்கள். பாரம்பரியம் எதை பாரம்பரியமாக அந்த திருச்சபை பிரகடனப்படுத்தியதோ அந்த பாரம்பரியத்தை இவர்கள் பின்பற்றினார்கள். பாரம்பரியமாக அந்த நாள் ஓய்வு நாளுக்கு உள்ள முக்கியத்துவத்தை அது பெற்றது. உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் ஆசரிக்கின்றோம் என்று கூறிய தர்க்கங்கள் எல்லாம் கடந்து மாற்றப்பட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக, தேவனுக்கு பிரியமானவரே, அந்த பாரம்பரியமாக அந்த நாள் ஓய்வு நாளுக்குரிய முக்கியத்துவத்தை யுகனிலும் பெற்று வந்தது. தேவனுடைய பிரமாணத்தில் 4வது கற்பனையாக தேவனுடைய விரலினால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வு நாள் கற்பனையை மாற்றி கத்தோலிக்க மார்க்கும் போப்பாண்டவர் தன் அதிகாரத்தினால் மாற்றிய அந்த ஞாயிறு ஆசரிப்பை அவர்கள் பாரம்பரியமாக்கினார்கள். யாரை நீங்க கேட்டீங்கனாலும், ஏன் வேதத்தில் காணக்கூடிய ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்காமல் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறீங்க? பாரம்பரியமாக வருகிறது. தொன்று தொட்டு என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் அதை கடைபிடித்து வந்தார்கள். பாரம்பரியமாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்தமான அந்த 4வது கற்பனை இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு வைத்தார்கள். தேவனுடைய கற்பனையில் காணப்பட்ட 4வது கற்பனை ஓய்வு நாள் கற்பனையின் இடத்துல ஞாயிற்றுக்கிழமையுடைய ஆசரிப்பு நிரப்பப்பட்டது. எவ்வாறு கோர்பான் அந்த சட்டத்தில் மேன்மேடு லாவில் 5வது கற்பனையை மாற்றி அதே போன்று பாரம்பரிய பழக்கமாகிய அந்த கோர்பான் சட்டத்தின் மூலமாக அவர்கள் தேவனிடத்தில் நாங்கள் டைரக்டா போய் அந்த காணிக்கையை செலுத்தி விடுகின்றோம் என்று மாற்றினார்களோ, எப்படி 5வது கற்பனையை அவர்கள் மாற்றி கோர்பான் காணிக்கையின் மூலமாக மாற்றினார்களோ, அதே போன்று
கற்பனையின் 4வது கற்பனையில் இடத்தில் என்ன செய்றாங்க? இந்த ட்ரெடிஷன் ஆஃப் த சர்ச், திருச்சபையினுடைய பாரம்பரியம். 4வது கற்பனையின் இடத்துல தேவனுக்கு பிரியமானவர்களே, ஞாயிறு ஆசரிப்பை ஓய்வு நாள் ஆசரிப்பு பதிலாக வைத்தார்கள். ஜூயிஷ் ட்ரெடிஷன், யூத பாரம்பரியம், புரியாதிகளுக்கு சத்தியம், காஸ்பல் டு ஜென்டைல் என்பதற்கு எப்படி தடையாக இருந்துச்சோ அதே போன்று the tradition of the church, திருச்சபை பாரம்பரியம். 321 ஒரு அஞ்ஞான பேரரசனால் மாற்றப்பட்டு 336 அது அந்த லவோதேச்சியா கவுன்சில்ல வைத்து அந்த திருச்சபை இதுதான் ஓய்வு நாள் என்று பிரகடனப்படுத்தியதோ, அந்த பிரகடனப்படுத்தப்பட்ட மனுஷனால் பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனால் சொல்லப்பட்ட ஓய்வு நாளிற்கு சமமாக அந்த 4வது கற்பனைக்கு பதிலாக அது ஆசரிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு நாள் இருக்க வேண்டிய இடத்துல அதை வைத்தது, பாரம்பரியமாக்கியது. யூத பாரம்பரியத்தை தவிர்த்து எல்லோருக்கும் சுவிசேஷம் என்ற நிலையை கற்றாக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். அவருக்கு பின்பாக வந்த பவுலும் பேதுருவும் என்ன செஞ்சாங்க? அதற்கு அவர்கள் அதை முன்னெடுத்து சென்றார்கள். திருச்சபை பாரம்பரியத்தை எதிர்கொள்ளக்கூடிய பரலோகம், திருச்சபையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய பழக்கத்தை பரலோகம் எப்படி எதிர்கொள்கின்றது? என்ன சொல்லுது? ஓய்வு நாள் ஆசரிப்பை தேவனுடைய பிள்ளைகளுக்கான அடையாளமாக பரலோகம் மாற்றிருச்சு. நீ அந்த 4வது கற்பனைக்கு பதிலாக பாரம்பரியமாக ஒரு மனுஷனால் கொண்டு வரப்பட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பை ஓய்வு நாள் என்று நீ சொல்லுவாய் என்றால் உனக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய அடையாளம் வேற. வெளிப்படுத்தல் 7:3-4 அது சொல்லுது, the seal of God, தேவனுடைய முத்திரை ஓய்வு நாள். தேவனுடைய பிள்ளைகள் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் என்றும், ஓய்வு நாளை ஆச்சரிக்கக்கூடிய பிள்ளைகள் என்றும், ஓய்வு நாளை ஆச்சரிக்காத மிருகத்தின் முத்திரை தரித்த பிள்ளைகள் என்றும் 2 சாரரை உலகத்தின் முடிவில் பிரிக்கக்கூடிய பரலோகம். வெளிப்படுத்தல் 15:2-4 வரைக்கும் என்ன சொல்லுது? இந்த மிருகத்தின் முத்திரையாக்கிய ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பை தரித்தவர்கள் என்ற ஒரு சாரரும், 7வது அதிகாரம் 3-4 தேவனுடைய முத்திரையை பெற்ற அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கக்கூடிய மற்றொரு சாரரும் என்று கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இதுதான் பிரிவாக காணப்படும். ஏசாயாவின் புத்தகம் 66வது அதிகாரம் வசனங்கள் 22-23 என்ன சொல்கிறது? தேவன் படைக்கப் போகின்ற, இது 2வது ஆசீர்வாதம் என்னவென்றால், முதல் ஆசீர்வாதம் தேவனுடைய அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை பின்பற்றக்கூடியவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற முத்திரையை பெறுவார்கள். அது முதலாவது ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், தேவன் படைக்கப் போகின்ற அந்த புதிய வானம் புதிய பூமியில ஓய்வு நாள் தோறும் மாமிசமான யாவரும் என்னை தொழுது கொள்ளுவார்கள். Sabbath celebration is going to be for eternity. நித்தியமாக யாரெல்லாம் இந்த கற்பனையில் காணப்படக்கூடிய அந்த 4வது கற்பனையை, ஓய்வு நாளின் அந்த கற்பனையை தங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்கின்றார்களோ, ஓய்வு நாளின் பிள்ளைகளாக காணப்படுகின்றார்களோ, அவர்கள் தொடர்ந்து பரலோகத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது அங்கு என்ன செய்யப்படுகின்றது? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் இங்கு இருக்கும் பொழுது எது அடையாளமாக அவர்களுக்கு இருந்துச்சோ அதே அடையாளத்தோடு அவர்கள் பரத்தில் செல்லும் பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும்
மாமிசமான இந்த பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட மாமிசமான யாவரும் அந்த ஓய்வு நாளில் தொழுகை செய்வார்கள், ஞாயிற்றுக்கிழமையில் அல்ல. ஏசாயா 58:14 என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாளின் ஆசரிப்பை குறித்து தேவன் பேசும்பொழுது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. வேற மனுஷனுடைய வாய் சொல்ல. 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு அடுத்த நிலையில யாருடைய வாய் இதுதான் ஓய்வு நாள், இதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று யாருடைய வாய் சொல்லுகின்றது என்றால் மனுஷனுடைய வாய் அல்ல, தேவனுடைய வாய் இதை சொல்லிற்று. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, சாத்தான் பாரம்பரியத்தை வைத்து தேவனுடைய பரிசுத்தமான கற்பனையில 4வது கற்பனையும் 5வது கற்பனையும் அவன் என்ன செய்யறான்? பிரட்டி போட்டான். கோர்பான் என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய சட்டத்தை வைத்து 5வது கற்பனையாகிய தாயையும் தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கற்பனையை அவன் அந்த கோர்பான் என்று சொல்லக்கூடிய கற்பனையை வைத்து தேவனிடத்தில் நேரடியாக நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? You have your connection directly with the Lord. இந்த கற்பனை வேண்டாம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பாரம்பரிய ஞாயிறு ஆசரிப்பை வைத்து 4வது பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளின் கற்பனையை அவன் தகர்த்து போட்டான். பாரம்பரியம் வர்சஸ் தேவனுடைய கற்பனைகள். ஏன் பாரம்பரியம் வேண்டாம்னு வேதம் சொல்லிச்சு? ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீடர்கள் தங்களுடைய கரங்களை கழுவாமல் அவர்கள் புசிக்கின்றார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் இவ்வளவு ஆழமான சத்தியத்தை அங்கு கொண்டு வந்தார்? பாரம்பரியம். இந்த பாரம்பரியம், யூத பாரம்பரியம் புறஜாதிகளை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வராமல் தடுத்தது. இன்றைக்கு சபைகளில் காணப்படக்கூடிய அந்த பாரம்பரியம் தேவனுடைய சமூகத்தில் ஓய்வு நாளில் அவரை தொழுகை செய்வதற்காக சாத்தான் விடாத ஒரு நிலையை அது காட்டுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு பாரம்பரியம் உங்களையும் என்னையும் கட்டுப்படுத்தி அடித்துக் கொண்டிருக்கும் என்றால் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு நேரத்தை தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். உலகமெங்கிலும் இந்த கிறிஸ்து பிறந்த தினமாக டிசம்பர் மாதம் 25வது தேதியை வைத்து அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். பாரம்பரியம் கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை கொண்டாட சொல்லி எந்த இதிலையும் நமக்கு என்ன செய்யல, வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. அதுவும் அந்த நாளில் அல்ல, நாளிற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த பண்டிகையினுடைய மோகத்தை உள்ளங்களில் ஏற்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் போகும் வண்ணம் பரத்திற்காக உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தக்கூடிய அந்த கற்பனைகளை கண்டு கொள்ளாத நிலையில் அதை புறக்கணித்த ஒரு நிலையில தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் கிறிஸ்தவம் பண்டிகை மோகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் இங்கு வேதம் என்ன சொல்லுகின்றது? பாரம்பரியமா தேவனுடைய கற்பனையா? பாரம்பரியமா தேவனுடைய கற்பனையா? நீங்கள் பாரம்பரியத்திற்குள்ளாக உங்களை இணைத்துக் கொள்வீர்கள் என்றால் அவைகள் என்ன செய்யும்? 4வது கற்பனையை அதை அடித்தது போன்று, 5வது கற்பனையை அந்த பாரம்பரியம் அடித்தது போன்று, அந்த பாரம்பரியம் நமக்கு தேவையில்லை, வேதம் சொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவை நம்ம என்ன செய்யும்? பண்டிகை மோகம் உள்ளவர்களாக ஆக்கி மாற்றி போடும். இன்றைக்கு வேதத்தில் காணப்படாத எத்தனையோ பண்டிகைகள், சோல்ஸ் டே, செயின்ஸ் டே, குட் ஃப்ரைடே, மாண்டர்ஸ் டே, கிறிஸ்மஸ், பாரம்பரியம் எப்படி வச்சு இதெல்லாம் பாரம்பரியமா வந்துட்டு இருக்குது. ஆகையினால் நான் அதை என்ன செய்யறேன். இந்த பாரம்பரியம் எல்லாம் எதை அட்டாக் பண்ண தெரியுமா? கற்பனையை. தேவன் தாமே தன்னுடைய திருவிரலினால் எழுதி கொடுத்த அந்த கற்பனையை
அப்படித்தான் யூதர் காலத்தில் இருந்த அந்த பாரம்பரியம் செய்தது. யுகநெடுகிலும் காணப்பட்ட இந்த கிறிஸ்தவ திருச்சபை பாரம்பரியமோ அதை தான் செய்தது. அது 5வது கற்பனையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டது. இது 4வது கற்பனையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளில் தேவன் நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று ஆசைக்கின்றார். நாம் பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோமா? பாரம்பரியமாக எங்களுடைய பாரம்பரியம் இதை சொல்லுகின்றது, நாங்கள் அதை செய்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோமா? அல்லது கற்பனை சார்ந்த பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா? நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், பிதாவை அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, கற்பனைகளின் பிரகாரம் அவரை சென்று சேருவதுதான். அது அல்லாமல் பாரம்பரியத்தின் மூலமாக நாங்கள் சென்று சேர்வோம் என்று நாம் நினைப்போம் என்றால் கடைசி நாட்களில் கைவிடப்பட்டவர்களாக இருப்போம். அப்படி அல்லாது தேவனுடைய கற்பனைகளின்படி நாம் நடந்து அவர் வரும் அந்த நாளிலே இதோ இவருக்காக காத்திருந்தும் இவருடைய ரட்சிப்பிலே களி கூறுவோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆசித்தோம் என்றால், பாரம்பரியத்தினால் வரக்கூடியதை அல்ல, கற்பனைகள் நமக்கு சொல்லக்கூடியதை நாம் செய்தவர்களாக தேவனுடைய பாதத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கும். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த அருமையான பரிசுத்தமான மணித்துளிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் தேவரீர், நாங்கள் கடந்து வரக்கூடிய பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் எங்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தூய கற்பனையையும் நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். இவை இரண்டும் தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்திற்கு வேலை செய்கின்றது, எவ்வளவு தூரத்திற்கு எங்களை அப்புறப்படுத்துகின்றது என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். பாரம்பரியம் எங்களை அப்புறப்படுத்துகின்றது, கற்பனைகள் எங்களை தேவனுடைய சமூகத்தில் சேர்க்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக பாத்திரங்களை எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம். வெறுமையாக்கி இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரிடத்திலும் நீர் கொண்டு சேர்க்கும்படியாகும், அவருடைய உள்ளங்களில் அதன் மூலமாக நிறைக்கும்படியாகும். அதற்காக அவர்கள் தங்களை தேவரீர் உம்முடைய வார்த்தைகளுக்கு படைத்து கீழ்ப்படிந்தவர்களாக தங்களை ஆக்கிக்கொள்ள நீர் கிருபை செய்தல்ல சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, வெறுமையாக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சிநேகமும் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாள் இந்த செய்தியை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.